இப்ப சகல கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன விஷயம்? முக்கியமான விஷயம். வாப்பா. இந்த வந்துடுறேன் மாமா. போயிட்டு வாங்க மாப்பிள்ள. என்ன விஷயங்க? சகல உங்க அம்மா ஆபத்துப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, சின்னத்தையும் சிவனாண்டியும் சேர்ந்து உங்க அம்மாவை கடத்திட்டாங்கப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சகல அவங்களை எப்படியாச்சும் போய் காப்பாத்துப்பா. ஆனா கும்பாபிஷேகத்துக்கு நீ கண்டிப்பா இங்க இருந்தே ஆகணும். நீ இல்லைன்னா இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடும்பா. புரியுதுங்க. என் அம்மாவுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. கண்டிப்பா நான் போய் தான் ஆகணும். சரி, எதுனா பிரச்சனைனா நீங்க சமாளிச்சுக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, முக்கியமா பாட்டி மாமாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க பயப்படுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ சீக்கிரம் போய் உங்க அம்மாவை காப்பாத்துப்பா. கடவுளே, சகலோட அம்மாவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும். என்னடா அங்க பாத்தியா? அங்க இல்ல. அந்த பக்கம் பாத்தியாடா? அங்கேயும் இல்லடா. சரிவா, இந்த பக்கம் போய் தேடலாம். வாங்க. வாங்கடா. அங்க பாரு. வா வா. விடுங்க தம்பி, நான் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன். தம்பி, என்ன கடத்தி நீங்க பாவத்தை சேர்த்துக்காதீங்க. விட்டுருங்க தம்பி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. சொல்றத கேளுங்க. இந்த பாருமா, உன்னை கடத்திட்டு வர சொல்லி எங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. நாங்க அவங்க சொன்ன வேலையை செஞ்சாகணும். முரண்டு பிடிக்காம வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. தம்பி வேணாம் தம்பி, என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க தம்பி. என்னால என் பையன் தோக்க கூடாது. அவன் தான் எங்க அப்பா ராஜா சேதுபதியோட பேரன்னு தெரிஞ்சா அந்த சாமுண்டீஸ்வரி சும்மா இருக்க மாட்டா. என் பையன் அவ வீட்டை விட்டு விரட்டிடுவா. அதுவும் இல்லாம அவனையும் ரேவதியும் பிரிச்சிருவா. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆகி நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த சந்தோஷமான வாழ்க்கை கெட்டு போக நான் காரணமா இருக்க கூடாது. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் உனக்கு தெரிய போகுது. அந்த அபிராமியை வச்சு எல்லாமே தெரிய வைக்க போறேன். ஏன் பாட்டி கண் கலங்குறீங்க? நகையும் கிடைச்சு கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடக்க போகுது. அப்புறம் எதுக்காக அழறீங்க? அம்மாடி, நான் எத்தனை நாள் இந்த கோயில் வாசல்ல நின்னு அழுதிருக்கேன் தெரியுமா? இந்த கோயில் கதவு திறக்காதா, கும்பாபிஷேகம் நடக்காதான்னு ஏங்கியிருக்கேன். அதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த சந்தோஷம்தான் இது. ஆனந்த கண்ணீர் தாயி. உங்க ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுதுல்ல பாட்டி? ஆமா தாயி, இதெல்லாம் யாரால நடக்குது? பேரனாலதான். அவன் வந்து இந்த கோயில் வாசலை திறந்து இங்க கும்பாபிஷேகம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு தாயி. அதான் இப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா கலசத்தை எடுத்துட்டு வராரு. தாயே, மகமாயி, ओम श्रीये नमः, ओम भूमाये नमः, ओम भारत्ये नमः, ओम भद्राये नमः, ओम सर्वाण्ये नमः, ओम विजयाये नमः, ओम शिवाय नमः, ओम महेश्वराय नमः, ओम शंभवे नमः, ओम विनागिने नमः, ओम शशिशेखराय नमः, ओम वामदेवाय नमः।
பையன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். மாமாவோட ஃபேமிலியை கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கூட்டிகிட்டு வந்துடுவாமா. நம்ம நினச்ச மாதிரியே கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமா. நீ இங்க வசதியான வாழ்க்கை, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க கஷ்டப்படுறது எதுக்காக? நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. நீ அதுல ஜெயிக்கணும்பா. என்னால உன் லட்சியம் கெட்டு போகும்னா அதுக்காக என் உயிரை விடக்கூட தயாரா இருக்கேன். அம்மா, கார்த்தி, வாங்க. கார்த்தி, அம்மா, அம்மா, கார்த்தி. அம்மா, என்னம்மா இது? அம்மா, இங்க பாருங்கம்மா. அம்மா, கார்த்தி, கார்த்தி, வந்துட்டியப்பா. உன்னை பார்க்காம செத்து வேணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. உன் மடியில சாக போறேன். அது எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. அம்மா, ஏம்மா இப்படி பண்ணீங்க? என்ன வச்சு நீதான் தாத்தாவோட பேரன உன் அத்தை சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிக்க என்னை கடத்திட்டு வந்தாங்க. நான் தப்பிச்சு போக பார்த்து திரும்ப இவங்க கிட்டே மாட்டிக்கிட்டேன். என்னால நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போகக்கூடாது. நீ ஜெயிக்கணும். 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் பார்க்க இனிமே நான் இருக்க மாட்டேன். இல்லம்மா, இருந்தாலும் நீ இதை செஞ்சு முடிச்சா என் ஆத்மா சாந்தி அடையும். ஏம்மா இப்பெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. ஐயோ, இல்லப்பா, என் முடிவு நெருங்கிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். உயிர் இருக்கிறப்பவே மனசுல இருக்கிறத சொல்லிடணும் இல்லையா? மா, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுமா. நான் ஹாஸ்பிட்டல் போல வாங்க. இல்ல கார்த்தி, சில நேரம் மனசுக்கு உண்மை தெரியும்பா. என் மனசுக்கு அந்த அந்த உண்மை தெரியுது. என்னோட காலம் முடிய போகுது. மா, ப்ளீஸ்மா, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நீங்க வாங்கம்மா, ஹாஸ்பிட்டல் போலாம். கார்த்தி, உங்க அம்மா சொல்ற அழறத நிறுத்து. நான் சொல்றத கேளு. கேப்பியா? கேக்குறேம்மா, சொல்லுங்க. கார்த்தி, எனக்கு சாகிறத பத்தி பயமும் இல்லை, வருத்தமும் இல்லை. உன்ன மாதிரி ஒரு அருமையான பிள்ளைய பெத்த சந்தோஷம் எனக்கு போதும்பா. மா, ஏம்மா இப்பெல்லாம் பேசுறீங்க? கார்த்தி, உன்னோட முதல் கல்யாணம் உனக்கு சிறப்பா அமையல. இப்போ உனக்கு இன்னொரு கல்யாணமும் நடந்திருக்கு. என் அண்ணன் பொண்ணே உனக்கு மனைவியா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளோட புது வாழ்க்கையை தொடங்கி நீ சந்தோஷமா இருக்கணும். சீக்கிரமே குழந்தைங்களை பெத்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும். பாட்டி தாத்தாவை நல்லா பார்த்துக்க. அப்பா அண்ணனுங்களையும் பார்த்துக்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா. ஹாஸ்பிட்டல் போலாமா? ப்ளீஸ்மா, வாங்கம்மா. வேணாம் வேணாம்பா, என் விதி முடிஞ்சு போச்சு. இனிமே நான் பொழைக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல சாகிறத விட உன் மடியிலேயே சாவறது தான் எனக்கு சந்தோஷம்பா. இல்லம்மா, கடைசி நேரத்துல உன்
மடியில உயிர் போற பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். கார்த்தி, நீ அழக்கூடாது. என்ன அம்மா எங்கேயும் போகல. கொஞ்ச நாள்ல உனக்கு மகளா பிறந்து இதே மடியில குழந்தையா இருப்ப. அழாத கார்த்தி, உனக்கு ஒரு குறையும் வராதுப்பா. மா 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 இங்க பாருங்கம்மா. மா இங்க பாருங்கம்மா. மா டேய், என்னடா சும்மா சும்மா போன் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர அவளை கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்களே? அண்ணா, ஒரு சம்பவம் நடந்து போச்சுண்ணே. என்னடா சம்பவம்? அந்த அபிராமி அம்மா லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க. டேய், என்னடா சொல்றீங்க? செத்துட்டாளா? ஆமாண்ணே. அங்க என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலைடா. டேய், இனிமே அங்க இருக்காதீங்க, கிளம்பிடுங்க. சரிங்கண்ணே. என்னாச்சுங்க? சந்திரா, ஒரு பேட் நியூஸ். என்ன? அந்த அபிராமி இறந்துட்டா. அபிராமி இறந்துட்டாளா? எப்படிங்க? அந்த அபிராமி இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கல. பையனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு உயிரை விட்டுட்டாளா? நாம எடுத்த இந்த முயற்சியும் போயிடுச்சா? அவனை நாம ஜெயிக்கவே முடியாதா? இப்ப நாம எதுவும் செய்ய முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு, புரியுதா? ஓம் ராஜாதிராஜாய பிரசக்யதாகினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமாம் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது. அம்மா, உங்க பொண்ணு அபிராமி இறந்து போயிட்டாங்கம்மா. வாய கழுவியா, எங்க வந்து என்ன வார்த்தை பேசுற நீ? ஐயா, என்னையா சொல்றீங்க? அபிராமி அம்மா இறந்துட்டாங்களா? நான் டவுனுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன், லாரியில அடிபட்டு அபிராமி அம்மா இறந்து போயிட்டாங்க. அபிராமி பாட்டி, ஐயோ அபிராமி, பாட்டி. என்னையாது இவ்வளோ பெரிய இடிய தூக்கி என் தலையில இறக்கிட்டீங்களே. அம்மா அபிராமி, அம்மாடி நாச்சியா. அம்மா. ஐயோ ஐயோ, அப்பா, அம்மா, என் பாத்துமா. நாச்சியாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நாச்சியா, நாச்சியா. ஏய் நில்லுங்க. நானும் போறேம்மா. நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், உங்க அப்பா மட்டும் போகட்டும். நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, பாட்டி அப்பா எல்லாம் சோகத்துல இருக்காங்கம்மா. அவங்கள விட்டுட்டு எப்படிம்மா வர்றது? அதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. வா, வீட்டுக்கு வா. வான்னு சொல்றேன்ல.
சேதுபதி ஐயாவோட பொண்ணு இறந்து போனதுக்கு வருத்தப்படுறதா இல்ல ரொம்ப வருஷமா நடக்காம இருந்த கும்பாபிஷேகம் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப திரும்ப அது நடக்காம போச்சுன்னு வருத்தப்படுறதான்னு ஒண்ணுமே புரியலையே. சேதுபதி ஐயா வீட்லயே துக்க காரியம் நடந்து போச்சு. அதனால 6 மாசத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்த முடியாது. 6 மாசம் முடிஞ்சதும் தீட்டு கழிச்சுதான் திரும்ப கும்பாபிஷேகம் நடத்த முடியும். இப்படி ஆயிப்போச்சு. இந்த கோவிலுக்கு எப்பதான் விடிவு காலம் வரும்னு தெரியல. அவ்வளவு சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடத்த முடியல. என் கடைசி காலம் வரைக்கும் கூட இது நடக்காம போயிருமோன்னு பயமா இருக்கு. அபிராமி, அபிராமி, நாச்சியா, அபிராமி, அம்மா, ஏம்மா இவ்வளவு அவசரப்பட்டு போயிட்ட? நாச்சியா, நாச்சியா பாருமா, உன் அண்ணன் வந்திருக்கிறோம் பாருமா. அண்ணன் வரலையே, அண்ணனை பார்க்க முடியலையேன்னு சொன்னியேம்மா. இப்ப நேர்ல வந்து நிக்கிறானே, கண்ணை திறந்து பாருமா நாச்சியா. உன்னை இந்த கட்டையில பாக்குறதுக்கா நான் இன்னும் இந்த ஜென்மத்தை வச்சிருக்கேன் நானு. கடவுளே, இது நியாயமாய்யா? நாச்சியா, ஐயோ ராசராசா, உன் தங்கச்சிய பாத்தியாயா? உன் தங்கச்சிய பாத்தியா? அண்ணன் எங்கம்மா, அண்ணன் எங்கம்மான்னு கேட்டாளே, நீ வந்து நிக்கும் போது இப்படி கட்டையில படுத்து கிடக்குறாளையா? அபிராமி, நாச்சியா, ஏம்மா இப்படி அவசரப்பட்டு போயிட்ட? இப்பதானமா உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த புள்ள நல்லா வாடுறத பார்த்து பேர பிள்ளைங்களெல்லாம் எடுத்து கொஞ்சாம அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டு போயிட்டேம்மா. அபிராமி, அபிராமி, வாழ்ந்த காலத்துல உன்னை வந்து பார்க்க முடியாது இந்த பாவி. உன்னை இந்த கோலத்திலேயே வந்து பார்க்கணும். எனக்கு ஏம்மா அப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? ஏம்மா அப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சொல்ற? அங்க அப்பாவோட தங்கச்சி இறந்துட்டதா சொல்றாங்க. நீங்க என்னடானா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சாவுல கூட உங்க விரோதத்தை காட்டுவீங்களா? சாவுல கூட உங்க விரோதத்தை காட்டுவீங்களா? அந்த குடும்பத்தையே வெறுக்கிறவனா? அந்த வீட்ல யாரு செத்தாலும் வாழ்ந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஏமா இவ்ளோ வன்மத்தோட இருக்கீங்க? அங்க பாட்டி அப்பா எல்லாரும் துக்கத்துல இருக்காங்க. நியாயமா பார்த்தா நீங்களும் அந்த துக்கத்துல கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். ஆனா இப்பவும் நீங்க உங்க பகையை தான் காட்டுறீங்க. அந்த குடும்பத்து மேல என்னைக்குமே எனக்கு இரக்கம் வராது. இப்போ அந்த வீட்ல ஒரு சாவு நடந்திருக்கு. என் சின்ன வயசுல என் வீட்ல 2 சாவு விழுந்துச்சே, அதுக்கு யார் காரணம்? இப்போ அவங்க வீட்ல சாவு விழுந்தா அதுக்கு நான் போகணுமா? அவங்க துக்கத்தை எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கணுமா? இத்தனை வருஷம் நான் அனுபவிச்ச துக்கத்தை விட வேற எதுவுமே பெருசு இல்ல, புரியுதா? என்னால பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியெல்லாம் போக முடியாது. சரி, நீங்க தான் போகல, நான் போறத எதுக்கு தடுக்கிறீங்க? உங்களுக்கு நான் மக மாதிரி, அப்பாக்கும் நான் மக தானே. அவரு துக்கத்துல இருக்கிறப்போ அவருக்கு ஆறுதலா கூட இருக்க விடாம இப்படி பண்றீங்களே. அத்தைங்கிற உறவை அவங்க வாழ்றப்பதான் எங்களால தெரிஞ்சுக்க முடியல. இப்ப அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட கடைசி காரியத்துல கூட கலந்துக்க விடாம இப்படி பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு என்ன கல் மனசா? ரேவதி,
அந்த கிழவியோட குடும்பத்துக்காக பெத்த அம்மாவே எதிர்த்து பேசுவியா? உன் அம்மா இவ்ளோ தூரம் வெறுக்கிறானா அவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அவ வேதனைய புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அம்மாவோட பாதிப்பை நான் புரிஞ்சுக்காம இல்ல, ஆனா அப்பாவோட வேதனையும் நான் புரிஞ்சுக்கிறேன். இத்தனை நாள் உயிரோட இருந்தும் தன்னோட தங்கச்சி அவர் பிரிஞ்சிருந்தாரு. இப்ப அவங்களே போயிட்டாங்க. அப்ப அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். இறந்து போன அந்த அத்தையும் பாவம் இல்லையா? என்ன ரேவதி, ரொம்ப தான் பேசுற. இத்தனை நாளா அந்த உறவெல்லாம் இல்லாம தானே இருந்தீங்க. இப்ப என்ன புதுசா அத்தை உறவை பத்தி எல்லாம் பேசுற? அப்பெல்லாம் எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது, கம்மன்னு இருந்தோம். இப்பவும் அப்படி இருக்க சொன்ன எப்படி? ரேவதி, நீ எதையும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. இனிமே இதை பத்தி நீ பேச வேண்டாம். உள்ள போ, ரூம்க்கு.